தேவையான பொருட்கள் சொரக்காய் ஒன்று வச்சுருக்கேன். சின்ன சொரக்காய் நல்லா சீவிட்டு தோலையை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் உங்கள் வெங்காயம் ஒன்று, உளுந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் 4 காஞ்ச மிளகா, பூண்டு பல் வந்து ஒரு 5-6 பல்லுக்கு சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் துருவல், கடுகு, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஜீரகம், உளுந்து போட்டுக்கோங்க, பொரிஞ்சு வரட்டும். இந்த பொரிஞ்சு அப்புறம் பூண்டு பல் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு சொரக்காவை போட்டுருவோம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துருவோம். நல்லா வெந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் இது திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக வேகிற மாதிரி இருக்கும். உப்பு போட்டுடலாம். இது வந்து சாம்பார் சாதத்துக்கும் ரசத்துக்கும் இதுக்குனாலும் பொரியல் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுருக்கேன். நான் எல்லா வீடியோலையும் நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். வேறு எதுவும் போடலை. அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செய்யலாம். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எந்த சாதத்துக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா வெந்துருச்சு. இன்னும் தேங்காய் போட்டு இறக்கிடலாம். தேங்காய் போட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி ரெடி ஆகிட்டு பாருங்க. பார்க்க அழகா இருக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சாப்பிடும் போல இருக்கு. அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சரி, எந்த சாதத்துக்குனாலும் சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.